குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மோட யார் வந்திருக்கா அப்படின்னா கிதியோன் வந்திருக்கிறான். சரியா? கிதியோன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, நின்றுட்டு இருக்காரு. இது கூட உங்களுக்கு தெரியலையா? சரி, ஒரு சின்ன கதையை இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். கிதியோன், இன்னைக்கு நான் சொல்ல போற ஒரு கதை என்ன அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி கதை. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 6 பேர் இருக்கீங்க. 6 பேரா? யாரெல்லாம்? ஓகே, மொத்தம் 6 பேர் இருக்காங்க. சூப்பர். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு அண்ணன் தம்பி கதை தான் பார்க்க போறோம். ஆதாம் ஏவாள்னு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. சரியா? இவங்களுக்கு காயின் ஆபேலுங்கிற 2 பசங்க. இந்த காயின் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா அண்ணன், ஆபேல் வந்து தம்பி. சரி, வீட்டுல அண்ணன் நிறைய சண்டை போடுவானா, தம்பி நிறைய சண்டை போடுவாங்க? இப்படி இப்படி யார் சண்டை போடுவா? ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. சரி, எப்படி சண்டை போடுவாங்கன்னா சரிக்கு சமமா சண்டை போடுவாங்க இல்லையா? யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். நீ சண்டை போட்டுருக்கியா? போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த காயினும் ஆபேலும் சின்ன வயசுல ரொம்ப நல்ல அண்ணன் தம்பியா இருக்கிறாங்க, ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. நீங்க உங்க அண்ணன் தம்பி கிட்ட அப்படி பாசமா இருந்திருக்கீங்களா? உங்க அண்ணன் ஏதாவது நல்ல ட்ரெஸ் போட்டு வரும்போது அண்ணா இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குண்ணா, இல்ல உங்க அண்ணன் நல்லா தலை சீவி இருக்கும்போது அண்ணா சூப்பரா சீவி இருக்குண்ணா அப்படி சொல்லிருக்கேன். நீ சொல்லிருக்கியா கிதியோன்? சொல்லியிருக்க. குட், நல்ல பையன். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இப்போ இந்த காயினும் ஆபேலும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வரும்போது அவங்க ஆண்டவருக்கு ஏதாவது கொடுக்க விரும்புறாங்க. அப்ப ஆண்டவருக்காக கொடுக்க விரும்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா காயின் நிலத்தை உழுகிற விவசாயியாக இருந்ததுனால தன்னுடைய இடத்துல இருக்கிற சில பழங்களை எடுத்துட்டு போய் ஆண்டவர் கொடுக்கறதுக்காக போறாரு. சரியா? இப்ப ஆபேல் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஆடுகள் எல்லாம் மேய்க்கிறவரா இருந்ததுன்னா அவர் ஆடுகளை எடுத்துட்டு போய் ஆண்டவருக்காக பலியிடும்படி போகிறார். இப்ப போனவொன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, இதுல காயினுடைய பலியை ஏத்துக்காம போறாரு. ஆபேலுடைய பலி என்ன பண்ணிக்கிறாரு, ஏத்துக்கிறார். இப்ப ஏத்த உடனே இப்போ 2 பேர் போறாங்க. 2 பேர்ல ஒரு ஆளுடைய காரியத்தை கடவுள் எடுத்துக்கிறாரு, ஒரு ஆளுடைய காரியத்தை என்ன பண்ணல, எடுத்துக்கல. இப்போ நீ என்கிட்ட வரும்போது உங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் கொடுக்குறேன், ஒருத்தரை விட்டுட்டேன் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்? கோபம் வரும். என்னடா எங்கிட்ட மட்டும் வாங்காம அவங்ககிட்ட மட்டும் என்ன பண்ணிட்டாப்ல, வாங்கிட்டாப்ல, கோபம் வரும்ல. அப்படிதான் இந்த காயினுக்கு கோபம் வந்துச்சு. காயினுக்கு கோபம் வந்தானே என்ன பண்றாப்ல, அவங்க தம்பியை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா பாக்குறாப்ல. இப்ப நம்ம டென்ஷனா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? எப்படி, எந்த மாதிரி பேசுவோம்? சும்மா எது எடுத்தாலும் நம்ம அவன் எது தொட்டாலும் சண்டை போடுவோம். அதான தொட்டா, இதான தொட்டா அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்போம், செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா? சோ இப்போ இந்த காயினுக்கு இந்த ஆபேல் மேல கோபம் வந்துச்சு. இந்த கோபம் வர வர இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல காயினுக்கு ஆபேல கொல்லலாம் அப்படிங்கிற என்ன வந்துச்சு. நமக்கு அப்படி கோபம் வந்து அப்படி வருமா, ஒரு என்ன வருமா, கொல்லலாம்னு என்ன வருமா? வராது. ஆனா இந்த காயினுக்கு வந்துச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். ஆபேல பார்க்கும் போதெல்லாம் இவனை எப்படி கொள்ள போறோம், கழுத்தை பிடிச்சு கொள்ளலாமா, இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது தலகாணி வச்சு கொள்ளலாமா, இல்ல சாப்பாட்டுல ஏதாவது என்ன பண்ணிடலாம், கலந்துடலாமா, அவனுக்கு பார்க்கும் போதுதான் ஆபேல் மேல அவ்வளவு வெறியா இருந்துச்சு. சரி, ஒரு நாள் என்ன பண்றான், டேய் வாடா நம்ம 2 பேரும் அப்படியே தோட்டத்து வரைக்கும் என்ன பண்ணிட்டு வரலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே அவங்க அண்ணன் கூப்பிட்டா நீ நம்புவியா நம்ப மாட்டியா? நம்புவோம். இப்ப நம்புன உடனே இந்த ஆபேல் என்ன பண்றாப்புல, காயினோட போறாப்புல. 2 பேரும் போகும்போது காயினுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆபேல பார்த்துட்டு கோவம் வந்து ஒரு தடி எடுத்து மண்டையில ஓங்கி அடிச்சிட்டான். யாருடைய மண்டையில? ஆபேலுடைய மண்டையில. தம்பியோட மண்டை உடைஞ்சு அப்படியே ரத்தம் வருது. எப்படி இருக்கு அண்ணனுக்கு? கஷ்டமா இருக்கணும் இல்ல? ஆனா இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது ஆபேல் என்ன பண்ணணும், கொண்டுன்னு சொல்லி ஆபேல கொண்டு போயிட்டான். பாருங்க, ஒரு கோபம், அந்த பொறாம சொந்த தம்பி என்ன பண்ண வச்சிருச்சு, கொல்ல வச்சிருச்சு. அப்ப கோபம் நமக்குள்ள வரும்போது, பொறாம நமக்குள்ள வரும்போது சில நேரங்கள்ல கொலை செய்வனுங்கிற எண்ணம் கூட என்ன செய்யும், வரும். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தம்பி என்ன செஞ்சுட்டான், இறந்துட்டான். மிக முக்கியமான காரணம் என்ன, எதனால அவங்க அண்ணன் வந்து அவங்க தம்பியை கொண்டிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? பொறாம. கடவுள் அவனுடைய பலியை மட்டும் ஏத்துக்கிட்டா, கரெக்டா அப்படி சொல்றாப்ல கிதியோன். அவனுடைய பலியை மட்டும் ஏத்துக்கிட்டாரு, நம்ம பலி என்ன பண்ணிட்டாப்ல, விட்டுட்டாப்ல. அப்படிங்கிற அந்த கோபம் வந்ததுனால அந்த கோபம் சொந்த தம்பியை கொண்டு போட வச்சுச்சு. அதனால அருமையான தம்பி தங்கச்சி, நான் உனக்கு சொல்றேன், உங்க வீட்டுல உங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு அக்கா இருக்கிறாப்புல, தம்பி இருக்கிறாப்புலன்னா அவங்கள நேசிக்க பாருங்க. அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், கோவப்படாத, கொஞ்சம் அமைதியா உட்காந்து பாரு. ஒரு நாள் வரும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. ரொம்ப கோவப்படுறியா, கோபத்தை குறைச்சிக்கோ. சரியா? கோபம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. கோபம் உள்ள வந்துச்சுன்னா எல்லாம் மாறிடும். சரி, நம்ம இன்னைக்கு இந்த கதையை தான் கேட்டுக்கிறோம். இன்னைக்கு கேட்ட கதை பேர் என்ன? காயின் ஆபேல். ஓகே, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, காட் பிளஸ் யூ. நல்லா தூங்குங்க, நாளைக்கு ஸ்கூல் பத்திரமா போங்க.
காட் பிளஸ் யூ. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.